ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 10th சோசியல் சயின்ஸ் புக்கில் இருக்கிற அயோத்திதாசரை பற்றி சில முக்கியமான பாயிண்ட்களை பார்க்கலாம். அயோத்திதாசர் பிறந்தது 1845. அவர் இயக்கி எழுதினது 1914. தமிழ் அறிஞர், சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். அவர் பொருந்தாத துறை அப்படின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது நாளையுமே நல்லா பார்த்துக்கணும். தமிழ் அறிஞராக இருந்திருக்காரு, சித்த மருத்துவர், பத்திரிகையாளர், சமூக அரசியல் செயல்பாட்டாளர். பிறப்பு 1845 சென்னையில். அவர் தெரிஞ்ச மொழிகள்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியும், சமஸ்கிருதம் தெரியும், ஆங்கிலம் தெரியும், பாலி தெரியும். இதை நல்லா பார்த்துங்க. தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கு பல பள்ளிகள் உருவாக உந்து சந்தையாக திகழ்ந்தவர். இந்த ஸ்டேட்மெண்ட் முக்கியம். தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கு பல பள்ளிகள் உருவாக உந்து சக்தியாக திகழ்ந்தவர். ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக அத்வைதானந்தா சபா என்னும் அமைப்பை நிறுவினார். இப்போ அத்வைதானந்தா சபா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டோரின் கோயில் நுழைவுக்கு ஆதரவாக. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் முக்கியம். அயோத்திதாசர், ஜான் திரவியம் ரெண்டு பேரும் சேர்ந்து திராவிடர் கழகம் தொடங்கினாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1882. அயோத்திதாசர், ஜான் திரவியம், திராவிடர் கழகம் 1882. 1885 திராவிட பாண்டியன். 1885 திராவிட பாண்டியன் தொடங்கியிருப்பார். 1891 திராவிட மகாஜன சபை. 1891 திராவிட மகாஜன சபை தொடங்கினாங்க. அதோட முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தியிருப்பார். 1891 திராவிட மகாஜன சபை முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தியிருப்பார். ஒரு பைசா தமிழன் வருஷம் பார்த்திங்கன்னா 1907 வெளியிடப்பட்டது. இது ஒரு வாராந்திர பத்திரிகை. இது மாதாந்திர பத்திரிக்கா, நாளிதழா, வாராந்திரமா அப்படின்னு கூட கேட்கலாம். இது ஒரு வாராந்திர பத்திரிகை. ஒரு பைசா தமிழன் 1907 வாராந்திர பத்திரிகை. H.S. ஆல்கர் ஏற்படுத்திய தாக்கத்தால் 1998 இலங்கை சென்ற அவர் பௌத்தத்தை தழுவினார். இலங்கைக்கு எப்போ போய் பௌத்தத்தை தழுவினார் அப்படின்னு கேட்கலாம். 1998. யார் ஏற்படுத்திய தாக்கம் அப்படின்னு கேட்கலாம். H.S. ஆல்கர். சாக்கிய பௌத்த சங்கம் தொடங்கினார். எங்கே அப்படின்னா சென்னையில். திராவிட மகாஜன சபை முதல் மாநாடு நீலகிரி. இது சாக்கிய பௌத்த சங்கம் சென்னை. ரெண்டையும் டிஃப்ரென்சேஸ் பற்றி பார்த்துங்க. குழப்பில் ஊரை மாற்றி போட்டுறாதீங்க. பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் ஒன்று. பிராமணியத்தால் ஒடுக்கப்பட்டவர்களே உண்மையான பௌத்தர்கள். ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதி பேதமற்ற திராவிடர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஒடுக்கப்பட்டவர்களை ஜாதியற்ற திராவிடர்கள் என பதிவு செய்ய வலியுறுத்தியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.